அண்ணாமலை அவர்கள் ஐபிஎஸ் அதிகாரியா கர்நாடகா மாநிலத்தில் பணியாற்றிட்டு வந்தாரு. ஸோ அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்கு இருக்கிற பிஜேபி தலைவர்களோட பழக்கத்தை ஏற்பட்டு அவர் பிஜேபி பார்ட்டியில சேர்வதற்காக முற்பட்டாரு. அதுக்கு தன் பதவியையும் துறந்துவிட்டு தமிழக பிஜேபி மாநில தலைவராக நியமிக்கப்பட்டார். ஸோ அதன் அடிப்படையில தான் வந்து பாத்தீங்கன்னா 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அவரோட தலைமையில், அதாவது பிஜேபி கட்சி தலைமையில வந்து பாத்தீங்கன்னா தனியா ஒரு கூட்டணி அமைச்சாரு. அந்த கூட்டணி சார்பா 18% ஓட்டு பேங்க் வாங்கினாரு. பிஜேபி தனியா பார்க்கும்போது 11% ஓட்டு வாங்கினாரு. இது வந்து டெல்லி தலைவர்களுக்கு ஒரு வியப்பை ஏற்படுத்திச்சு. ஸோ இருந்தாலும் இங்க இருந்த தலைவர்களுக்கு வந்து இது பிடிக்கல. ஏன் அப்படின்னா அதிமுகவோட கூட்டணியில இருந்திருந்தா கிட்டத்தட்ட 10 தொகுதிகளுக்கு மேல வெற்றி பெற்று இருக்க முடியும், தாங்களும் ஒரு எம்பியாவோ இல்ல மத்திய மந்திரியாவோ ஆகியிருப்போம் அப்படின்றது இவங்களோட வாதம். ஸோ இதுக்கிடையில வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி டெல்லி தலைமை என்ன பண்ணுதுன்னா 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அதிமுகவோட கூட்டணி அமைக்க முற்பட்டது. ஸோ அதுல அதிமுக சார்பாக ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதாவது பிஜேபியோட மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களை மாற்றிவிட்டு தங்களுக்கு தோதாக இருக்கும் ஒரு தலைவரை இங்க மாநிலத்தில் பணியமர்த்த பதவி வழங்கப்பட வேண்டும் சொல்லப்பட்டதனால அடிப்படையில் ஏப்ரல் 21 2025 அண்ணாமலை அவர்கள் மாற்றப்பட்டார். அதன் பிறகு திரு நயினா நாகேந்திரன் அவர்கள் தமிழகத்தின் மாநில தலைவராக நியமிக்கப்பட்டார். சோ இந்த நியமனம் நடந்ததுக்கு அப்புறமா அண்ணாமலை அவர்களுக்கு மத்திய மந்திரியோ அல்லது தமிழகத்திலோ இல்லது கட்சியிலேயோ அகில இந்திய அளவில் ஒரு பொறுப்பு வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டது. ஆனால் கடந்த ஒரு வருடமாக அவருக்கு எந்த பொறுப்பும் வழங்கப்படவில்லை. 2026 கூட்டணி வந்து பாத்தீங்கன்னா அதிமுக கூட்டணி படுதோல்வி அடைந்தது. அதுல 47 தொகுதியில் மட்டும் அதிமுக வெற்றி பெற்றது. பிஜேபி சார்பாக 27 தொகுதியில போட்டிட்டாங்க. அதுல ஒரே ஒரு தொகுதி நீலகிரியில மட்டும் வெற்றி பெற்றாங்க. இது தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் பெருத்த அதிர்ச்சியை ஏற்படுத்திச்சு. ஏன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா விஜய் என்ற ஒரு அலையால 2 திராவிட கட்சிகளும் தவிடுபடியா போயிடுச்சு. சரி, இது ஒரு பக்கம் இருக்கு. இதுக்கு இடையில எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா, அதாவது 2026 சட்டமன்ற எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா திரு அண்ணாமலை அவர்களுக்கு ஆந்திராவிலிருந்து எம்பியாக, ராஜ்யசபா எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவருக்கு வந்து மத்திய மந்திரி பதவி வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டது. ஏன்னா வருகின்ற ஜூலை மாதம் வந்து பாத்தீங்கன்னா மந்திரி சபை சென்ட்ரல், அதாவது மத்திய மந்திரி சபை மாற்றி அமைக்கப்படுவதாக சொல்லப்பட்டது. இதெல்லாம் அவருக்கு வந்து மந்திரி வந்து இடம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில அண்ணாமலை அவர்கள் தனியாக ஒரு கட்சியை ஆரம்பிக்க போறாரு. அவருக்கு வந்து பிஜேபியில தொடர்ந்து பயணிக்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டது.